Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. ஸ்டார்டிங் வந்து ஒரு ஃபன்னாக தான் சார் இது நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து என்னுடைய 8வது சேனல். 7 சேனல் வரைக்கும் நான் ஆரம்பித்து நான் பண்ணிட்டு வந்தேன். 8வது சேனல் வந்து இவங்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பண்ணுறப்பெல்லாம் டைட்டில் இந்த மாதிரி வச்சதான் போகுமா, இதுக்கெல்லாம் அந்த ஹேஷ்டேக்கு இதெல்லாம் வந்து இப்படி தான் பண்ணணுமா, இந்த மாதிரிலாம் வந்து இவங்க தான் வந்து எனக்கு ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. சும்மா ஒரு ஃபன்னுக்கு வந்து இவர் எந்த கண்டென்ட் நல்லா இல்லைன்னு சொல்கிறாரோ அந்த கண்டென்ட் தான் எங்களுக்கு மில்லியன் வியூஸ் போகும். நான் எடிட் பண்ணிவிட்டு வீடியோ காட்டுவேன், எனக்கு இது புரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவார். நான் அப்போனா இந்த வீடியோ நல்லா ஓடும். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு இன்டர்காஸ்டில் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா பரவாயில்ல, நம்ம எந்த ப்ராப்ளம் வந்து சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ப்ராப்ளம் வரும்போது தான் தெரியும். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது சார். ஒரு 6 months ஒய்ஃப் கன்சீவ் ஆனாங்க. கன்சீவ் ஆகிட்டு அவங்க வந்து வேலைக்கு போக முடியல. எனக்கு வந்து அப்போது வெறும் 7,000 ரூபாய் தான் சம்பளம், 3,500 ரூபாய் வாடகை. இன்டர்காஸ்ட் மேரேஜா, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் நான் என் ஊரை சொன்னோடனே அங்கே இந்த ஆளுங்க இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அட்வான்ஸ் பற்றி பேசலாம்னு சொல்லி பார்க்கும்போது வேண்டாம், நீங்கள் வர வேண்டாம், உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் நான் 3 hours தான் தூங்குவேன். நிறைய வந்து கம்பெனியில் கம்ப்ளைண்ட் வரும், நைட் ஷிஃப்ட் பிள்ளைங்க வந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் யாருக்கும் நான் சொல்லிக்க மாட்டேன். இந்த மாதிரி பார்ட் டைமில் வெளியில் ஒரு 3 மாதத்து பேபி ஃபீட் பண்ணுறப்போ கொஞ்சம் பால் குறையேறிடுச்சின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் ஆம்புலன்ஸில் இது பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போனோம். அங்கே வந்து என்னாச்சுன்னா 2வது மாதம் அன்னைக்கு தான் ஸ்டார்ட்டே ஆகுது. 1.5 மாதமாக நான் ஹாஸ்பிட்டலில் எக்மோர்லேயே வச்சுருந்தோம். இவர் வெளில இருப்பார், ஐசியூலேயே நான் இருப்பேன். குழந்தைக்கு ஃபீடும் பண்ண முடியாது. நான் ஒரே ஒன்று சொல்கிறேன், நான் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன். அங்கே அந்த ஐசியூ வார்டில் இருந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நான் தாய்ப்பால் கொடுத்துருக்கேன். அதுதான் எனக்கு இன்ன வரைக்கும் நான் காப்பாற்றி என்னை இந்த அளவுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இது வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ஒரு பாப்பா இருந்திருக்காங்க, நமக்கு ஒரு அக்கா இருந்திருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க 2 பேருக்குமே இந்த விஷயமே தெரியும். சொல்லியே வந்து இன்னொருத்தர் பேபி வந்து அங்கே அட்மிட் பண்ணிருந்தாங்க. அவங்க வந்து முஸ்லீம். அவர் வந்து தம்பி நான் உன்னை பார்த்துனே இருக்கேன், சாப்பாடு வாங்கிட்டு வந்து தரேன், நீ எங்கே சாப்பிட்ற அப்படிங்கிட்டாரு. இல்லைண்ணா நான் இங்கே சாப்பிட்டு வந்துடுவேண்ணா அப்படின்னா. டேய் பொய் சொல்லாத, நானும் ஒரு வாரமாக பார்க்குறேன், நீ போகிற வர எங்கே சாப்பிட்றேன் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனார். சாப்பிடுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு. நான் சாப்பிட்டு வந்து பார்ப்பேன், ஐவி இங்கே இருக்கும், கழுத்தில் இருக்கும், காலில் இருக்கும், மாற்றி 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 போட்டுட்டே இருப்பாங்க. சொல்லவே மாட்டாங்க, என்னதான் நடக்குதுன்னே சொல்ல மாட்டாங்க. லாஸ்ட்டு நாள் ஃபீட் பண்ணுறேன் இல்லைன்ட்டாங்க. சரி ரைட், அவ்வளோதான், என்ன பண்ணுறதுக்கு. நான் மேலே இருக்கேன், இவர் கீழே இருக்காரு, யார்கிட்ட சொல்லி அனுப்புறது நான். ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். யூடியூப் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்துருப்போம், நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துருப்போம். கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துக்கு வரணும், எல்லாருமே கஷ்டப்பட்டு முன்னேறி பல கஷ்டங்கள்லாம் தாண்டி வரணும். அப்படி ஒரு பெரிய யூடியூபர் தான் வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறோம். சத்தி சனிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். நிறைய விஷயம் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து வந்து யூடியூப்ல 1 million சப்ஸ்கிரைபர்னு அடிக்கிறது வந்து கண்டிப்பாக பெரிய விஷயம். அந்த 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? ரொம்ப கஷ்டம் சார். அது எல்லாரும் வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஈஸி அப்படின்ற மாதிரிலாம் என்டர் ஆயிடுறாங்க. நாங்களும் அப்படி தான் உள்ளே என்டர் ஆனோம். ஒரு ஃபன்னாக தான் ஆரம்பித்தோம் ஸ்டார்டிங்கில். அது போக போக என்ன ஆயிடுச்சு, அதுதான் எங்கள் ஃபேமிலின்ற மாதிரி சுச்சுவேஷன் மாற்றி அதுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரகிள்குள்ளே வந்து இன்னைக்கு இந்த ஸ்டேட்டஸ் வந்து நின்று இருக்கும் சார். ஆனால் கஷ்டப்பட்டால் தான் இதில் வந்து 1 million வர முடியும். கண்டிப்பாக. உங்களை பற்றி உங்களை இன்டர்வியூ எடுக்கிறோன்னு சொன்ன உடனே வந்து நான் உங்களை பற்றி ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 10th வரை தான் படிச்சிருக்கீங்க. ஒரு 10th வரைக்கும் படித்தவங்க ஒருத்தன் இவ்வளோ தூரம் யூடியூப்பில் ரன் பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அந்த விஷயத்தை எப்படி கொண்டு போனீங்க? 10th வரை படித்து யூடியூப்பில் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங் வந்து அதாவது சொன்ன மாதிரி ஒரு ஃபன்னாக தான் சார் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து என்னுடைய 8வது சேனல் இது. ஓ அப்படிங்களா? ஆமாம் சார். ஃபஸ்ட்டு ஒன்று ஆரம்பித்தேன், அது ஐடியா இல்லை. அது அதாவது சேனல் ஆரம்பித்து அதில் எப்படி போடணும்னு தெரியாமல் பிளாக் ஆகிடுச்சு. மறுபடியும் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் அதில் எப்படி கண்டினியூ பண்ணணும்னு தெரியல, கண்டென்ட் எப்படி கொடுக்கணும்னு தெரியல, அதோட ட்ராப் பண்ணிட்டேன். இப்படியே கரெக்டாக வந்துகிட்டே இருந்தது. ஃபைனலாக வந்து
7 சேனல் வரைக்கும் நான் ஆரம்பிச்சு நான் பண்ணிட்டு வந்தேன். 8வது சேனல் வந்து இவங்க ஆரம்பிச்சாங்க. இவங்களே ஒரு மெயில் ஐடி போட்டு அவங்களே வந்து கிரியேட் பண்ணி இதான் மெயில் ஐடி, இதான் பேரு, சும்மா நீ எல்லாம் பண்ணிட்டே இருக்காத, இதை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை பேஸ் பண்ணி நான் வந்து பசங்களை வச்சு சும்மா அப்படி போட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்கும் வீடியோஸ் எல்லாமே. எனக்கு ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க தான் வந்து ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க மொபைலில் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இதை நம்ம சிஸ்டத்தில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சிஸ்டத்தில் போட்டு நான் அதுக்கப்புறம் நானும் எடிட்டிங்லாம் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அப்படியே மேலே வந்து கடைசியில் எப்படி சொல்கிறதுனா இவங்க துணையோட தான் நான் அது மேலே வரணும்னு இருந்தது இந்த 8வது சேனல். அது ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்கு எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்தது. அதெல்லாம் நினைச்சாவே எங்களுக்கு காமெடியா இருக்கும். இவர் வந்து நான் ஆங்கரிங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஎஸ்கே பிளாக் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அவரோட இனிஷியல், அவரோட பிளாக் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டாரு, எல்லா எங்க ஊர்ல நடக்கிறது எல்லாத்துக்கும் போயிட்டு மைக் ஒன்று வாங்கிட்டாரு. போயிட்டு இன்டர்வியூலாம் எடுக்கிற மாதிரி, அப்புறம் ஜிம்முக்குலாம் போயிட்டு எல்லாரையும் பார்த்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரிலாம் அப்பெல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. சடனா என்ன பண்ணிட்டாரு, ஒரு சேனலோட வீடியோ ஒன்று போட்டாரு. தெரியல தெரியல எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை சார். அந்த டைம்ல பேர் சொல்லலாங்களா, விஜய் டிவி ப்ரோக்ராம் போட்டுட்டு கார்த்திக் கீபோர்டு வாசிப்பார் இல்லையா, அப்ப அவர் வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆன உடனே என்ன பண்ணிட்டாரு, சரி நம்ம அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா பாடினாரு ஸ்டேஜ்ல, அதை வந்துட்டு வீடியோவை போட்டாங்க. நல்ல ரீச் கிடைச்சிருச்சு. ஒரே நாள்ல 10,000 15,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. மானிட்டைசேஷனுக்கு ஃபுல்லா அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாங்களே ஆச்சரியப்பட்டோம். மறுநாள் அப்ளைவும் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தா 3வது நாள் டெர்மினேட் ஆயிடுச்சு சேனல். சுத்தமா ஓப்பனே ஆகல. எங்களுக்கு தெரியாது, ஓ காப்பிரைட் இருந்தா நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஆகாது அப்படி சொல்லி இதே மாதிரி ஒரு 7 தடவை இந்த மாதிரி சேனலை ஓப்பன் பண்ணி லாஸ் ஆயிடுச்சு. சரி, நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் ஏதோ எனக்கு ஒன்று தோணுச்சு, சரி நம்ம பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன பண்ணேன், மெயில் ஐடி நானே ஓப்பன் பண்ணி இவர்கிட்ட வந்து சர்ப்ரைஸாக காட்டினேன். உன் பேர்லேயே என் பேர்லேயே நான் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிட்டேன், இதுதான் சேனலை வச்சு நம்ம ரன் பண்ணுவோம் அப்படின்னு. சரி நீ போடு அப்படின்னாரு. நான் ஃபேஸ்லாம் காட்டி நான் போட மாட்டேன், எனக்கு கூச்சமாக இருக்குது, நான் பசங்களை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டிக்டாக் மாதிரி வாய்ஸ் வர மாதிரியும் பசங்க வந்துட்டு செந்தில் வடிவேலு அந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிட்டு பசங்களை வச்சு தான் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நானும் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரு. அளவுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லைங்க சார். அந்த டிக்டாக் அந்த டைம் டிக்டாக்கும் இருந்ததுனால யூடியூப்ல அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. சரி, குழந்தைங்களை வச்சு போடுறோம். அந்த டைம் வந்து கேல் ப்ரோ இருக்காங்க இல்லையா கேரளால, அவங்களது வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா, சரி அதே மாதிரியே ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வச்சு ஒரு 3 போட்டோம். ஒரு பாப்கார்னு, அப்புறம் மேல வந்து தண்ணி தெளிக்கிற மாதிரி. நாங்க போட்ட உடனே மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. எங்களால் ஆச்சரியமா ஆயிடுச்சு. போட்டு ஒரு 200 300 தாண்டதே அதிகமா இருந்தது நாங்க போட்டு இந்த ஸ்டார்டிங் வீடியோ. அதை போட்ட உடனே நல்லா ரீச் கிடைச்சிது. அப்புறம் உடனே மானிட்டேஷன் ஆயிடுச்சு. ஆனா எங்களுக்கு பைசா வரவே இல்லை. ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்த பிறகுதான் எங்களுக்கு வந்து இன்கமே வர ஆரம்பிச்சது. அது வரைக்கும் என்னன்னே தெரியாது, அப்படியே போட்டே இருந்தோம். ஒரு இவங்க சொன்ன மாதிரி இந்த கேஎல் ப்ரோ, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில யூடியூப் சேனல் வந்து அதுக்கப்புறம் தான் சார் நான் வந்து அவங்கெல்லாம் பார்த்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க எப்படி போடுறாங்க, எந்த மாதிரி போடுறாங்க, இதெல்லாம் வந்து கூகுள்ல போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி ஒவ்வொன்றுத்தையும் வந்து இப்படி பண்ணணும், இந்த மாதிரி தான் போடணும், இத்தனை செகண்ட்ஸ் போடணும், எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பண்றப்பெல்லாம் டைட்டில் இந்த மாதிரி வச்சதான் போகுமா, இதுக்கெல்லாம் அந்த ஹேஷ்டேக் இதெல்லாம் வந்து இப்படிதான் பண்ணணுமா, இந்த மாதிரிலாம் வந்து இவங்க தான் வந்து எனக்கு ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. எனக்கு எப்படின்னா நல்ல டெப்தா போவேன் சார். அப்படியே பார்த்துட்டு எல்லாத்தையும் பிளாங்க் ஆகி தான் வெளியில வருவேன். நிறைய பார்த்தோம், என்ன பண்ணணும் எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு அப்படியே பிளாங்க் ஆகி உட்காரு. இவங்க வந்து மறுபடியும் பார்த்துட்டு நீ இதை மிஸ் பண்ணிட்ட, இதை போடு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஃபன்னுக்கு வந்து இவர் எந்த கண்டென்ட் நல்லா இல்லைன்னு சொல்றாரோ அந்த கண்டென்ட் தான் எங்களுக்கு மில்லியன் வியூஸ் போகும். நான் எடிட் பண்ணிட்டு வீடியோ காட்டுவேன், எனக்கு இது புரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. நான் அப்பனா இந்த வீடியோ நல்லா ஓடும், நான் அப்படியே அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிடுவேன். அதே மாதிரியே ஓடும், நல்லா ஓடும். அப்பதான் இவர் சொல்லுவாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ என்ன ஃபீல் பண்ணி நீ போடுறியோ அதுதான் ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சிருக்கு, என்னைய கேட்காத, உனக்கு என்ன பண்ணணுமோ அப்படியே பண்ணு அப்படின்னு எனக்கு சொன்னாரு. அதுல இருந்தா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் கண்டென்ட் அப்பதான் எடுத்தேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து பசங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கண்டென்ட் யோசிச்சு அதையே போட்டே வந்தேன். அது எனக்கு நல்லா கை கொடுத்துச்சு, நிறைய சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ண. நான் மோஸ்ட்லி எங்களதுல வந்து அந்த ஹவுஸ் ஒய்ஃப் கண்டென்ட் தான் அதிகமா இருக்கும். கை கொடுத்தது ஹவுஸ் ஒய்ஃப், அப்புறம் மாமியார் மருமகள்,
அம்மா பொண்ணு அந்த எமோஷனல் அதெல்லாம் சென்டிமெண்ட்லாம் நல்லா எங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் ஆனால் தெரிஞ்சுலாம் போகலைங்க சார். ஒன்று போட்டோம், பீக் ஆச்சு, சரி அதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுவே போட்டால் போர் அடிக்கும், அவங்க வந்து இன்னொரு சேனலில் இதை போடுறாங்களே, நம்ம அதை நம்ம ஃபாலோ பண்ண என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் அதையும் போட்டோம். இதுக்கும் நல்லா பீக் கொடுத்தது. சரி நம்ம ஒவ்வொன்றத்தையும் வந்து ஒரே கண்டென்ட்டாக போகாமல் கொஞ்ச நாள் அது கொஞ்ச நாள் இது அப்படின்னு அது ஒரு சின்ன கால்குலேஷனில் அப்படியே மாற்றி மாற்றி போட்டு அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்தேன் சார். யூடியூப் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் நிறைய கப்புளாக சேர்ந்து வீடியோஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், சரி இன்ஃப்ளூயன்சஸ்லாம் அதை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகி நிறைய விஷயங்கள் வந்து நீங்களும் பண்ணணும் நிறைய ஆசைப்பட்டிருப்பீங்க. ஒரு கிராமத்துலேருந்து வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள்ஸாக தாண்டி இவ்வளோ ஒரு விஷயம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக யாருக்குமே சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த ஸ்ட்ரகிள் எப்படி இருந்துச்சு? லவ் மேரேஜ்க்கு அப்புறம் யூடியூப்ல ஒரு ஜேர்னி பண்ணுறன்ற ஒரு ஸ்ட்ரகிள் எப்படி இருந்துச்சு? லவ் மேரேஜுக்கு அப்புறம்னா லவ் மேரேஜே கொஞ்சம் ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் தான் சார் அது. வெளியில இருந்து பாக்குறதுக்கு வந்துட்டு இன்டர் கேஸ்ட்ல லவ் பண்றாங்க அப்படின்னா பரவாயில்ல, நம்ம எந்த ப்ராப்ளம் வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ப்ராப்ளம் வரும்போது தான் தெரியும், இதை நம்மளால சமாளிக்க முடியுமா, அந்த திறமை நமக்கு இருக்கா, இல்ல இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்றதெல்லாம் யோசிக்க தோணும். நான் லவ் பண்ற வந்து எல்லாருக்குமே அந்த மேரேஜ் பண்ற வரைக்கும், மேரேஜ் பண்ணி ஒரு 6 மந்த் வரைக்கும் ஜாலியா இருக்கும் சார் அது. எனக்கும் அப்படிதான் இருந்தது. செம்ம ஜாலியா இருந்தது. நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம், நம்ம விருப்பப்பட்ட பொண்ணையே பண்ணிட்டோம், அப்பா அம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். அது அப்படியே போக போக தான் ஒரு ஒரு அடியா நமக்கு வந்து விட ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது சார். ஒரு 6 மந்த்து ஒய்ஃப் கன்சீவ் ஆனாங்க. கன்சீவ் ஆகிட்டு அவங்க வந்து வேலைக்கு போக முடியல. எனக்கு வந்து அப்போ வெறும் 7,000 ரூபாய் தான் சம்பளம், 3,500 ரூபாய் வாடகை. 3,500 ரூபா வாடகையில் இருந்தேன்னு சொன்னாங்க. அந்த டைம் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கூட எங்களால பார்க்க முடியாது. இவருக்கு மேரேஜ் ஆகும்போது, நாங்க மேரேஜ் பண்ணும்போது நான் 2,000 சம்பாரிச்சிருந்தேன், அவர் 4,000 சம்பாரிச்சிருந்தாங்க. எங்களுக்கு மொத்தம் 6,000, 3,000 வாடகை கொடுக்கணும். மீதி 3,000த்துல அரிசி பருப்பு மளிகை சாமான் நம்மளே பார்க்கணும், மெடிக்கல்ஸ்க்கும் எடுத்து வைக்கணும். ஒரு 6 மாசம் வேலைக்கு போனேன். அதுக்கு மேல என்னால போக முடியல. அது வந்து கம்பெனி 3 ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் கண்டிப்பா போய் ஆகணும். நைட் ஷிஃப்ட்ல என்னால முடியல. சரி வேணாம் நின்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டேன். அப்போ வந்துட்டு அப்போ அடிக்கடி வந்துட்டு பேபி மூவிங்லாம் தெரியாது, சரியான சாப்பாடு கிடையாது, அப்படிலாம் இருந்தோம். அரிசி கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைலாம் இருந்தது. எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த போயிட்டோம். டைம் தான் வந்து எனக்கு வாலாஜாபாத்ல வந்து எனக்கு அந்த அளவுக்கு வாலாஜாபாத் பழக்கமே இல்லாத ஒரு இடம் சார். எனக்கு நான் மேரேஜ் ஆகி வந்து ஒரு 6 மந்த் தான் இருக்கும். எனக்கு வந்து விஜயகுமார்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க சார். A to Z கடை வச்சிருக்காரு அவரு. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆயிட்டு நாங்க வீடு வந்து இவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல தான் ஃபர்ஸ்ட் டே வீடு எடுத்து கொடுத்தாங்க. ஒரு 1 மந்த் அது மாதிரி இருந்தோம். இன்னொருத்தவங்க கை எதிர்பார்த்து நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து சரி நம்மளே வீடு பார்த்து நம்ம தனியா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க தனியா வந்தோம். எங்க வீட்டுல ஏத்துக்கிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அப்பா சரௌண்டிங்ன்றதுனால வீடு தெரிஞ்சு ஒருத்தவங்க வந்து அக்செப்ட் பண்ணாங்க. நாங்க போய் பார்க்குற இடம் சொல்ற இடம்லாம் வந்து வீடு கொடுக்க மாட்டேன்னே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வீடே ஏன்னா தரல. இந்த மாதிரி கேஸ்ட் இன்டர் கேஸ்ட் மேரேஜா, நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டா நான் என் ஊரை சொன்ன உடனே அங்க இந்த ஆளுங்க இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. சரி ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அட்வான்ஸ் பத்தி பேசலாம்னு சொல்லி பார்க்கும்போது வேண்டாம் நீங்க வர வேண்டாம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு அதையும் எனக்கு விட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் ஆனா ரீசன் தெரியல சார், எதுக்காக சொல்றாங்கன்னு எங்களுக்கு ரீசனே தெரியல. தெரியல. நாங்க நிறைய இடம் சுத்தி சுத்தி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து சரி சரி எங்க அப்பா நம்மளாம் கிட்டே தேடனா சொல்லி கிடைக்காது, பெரியவங்க இவங்க அப்பா கிட்ட சொல்லி அங்க நாங்க லோக்கல் 2 பேரா போவாதானே வீடு கொடுக்க மாட்டாங்க. நாங்க கேட்ட உடனே இந்த மாதிரி மேரேஜ்னு சொல்லிட்ட உடனே யாருமே வீடு கொடுக்க மாட்டாங்க. சரி நான் என்ன பண்ணிட்டேன், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி சாரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவரோட ஒரு ஓனர்கிட்ட சொல்லி அவங்க எங்களுக்கு 7 வருஷமா தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அந்த வீட்டுல வாடகை வீடு தான் இருந்தோம். அவ்வளோ பொண்ணு மாதிரி நல்லா பாத்துக்கிட்டாங்க, தெரிஞ்சவங்கன்றதுனால. அவங்க சப்போர்ட் தான் நாங்க வந்து இவ்வளோ வந்தது காரணம். ஒரு 7 வருஷமா ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கோம். எங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருமே பார்த்திருக்காங்க. அந்த தெருவில் அந்த தெருவில் எல்லாருமே பரவாயில்லப்பா எனக்கு வந்து இவங்க இவங்க அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கன்சீவ் ஆகிட்டு அந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறப்பெல்லாம் வந்து 3,000 ரூபாய் தான் அந்த கம்மி வாடகை. அந்த டைமில் வந்து நான் சேலரி கம்மியாக இருந்ததுனால சரி நம்ம அடுத்ததாக ஏதோ ஒரு ஜாப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் A to Z விஜய்ன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. போய் கேட்டேன், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சர்வீஸ் வந்து நான் ஓரளவுக்கு தெரியும், எனக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி வாங்க அப்படின்னு சொன்னார்.
ஒரு சர்வீஸுக்கு அந்த டைம் வந்து 2011 வந்து 100 ரூபாய் ஒரு 100 ரூபா சர்வீஸுக்கு 150 ரூபா தருவாங்க. தருவாங்க. சரின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் கால்ஸ் புக் பண்ணவர், நம்ம அட்டன் பண்ணுவேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்னா ஈவினிங் அட்டன் பண்ணுவேன், செகண்ட் ஷிஃப்ட்னா மார்னிங், நைட் ஷிஃப்ட்னா மேக்ஸிமம் நான் 3 ஹவர்ஸ் தான் தூங்கவே தூங்குவேன். நிறைய மாட்டாரு. வந்து கம்பெனியில் கம்ப்ளைண்ட் வரும், நைட் ஷிஃப்ட்ல இங்கே வந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் யாருக்கும் நான் சொல்லிக்க மாட்டேன் இந்த மாதிரி பார்ட் டைமில் வெளியில் ஒர்க் பண்ணேன். ஏன்னா ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, அங்கே வந்து நம்ம அங்கே வேலை செஞ்சுட்டு வெளியில் வேலை செஞ்சால் ஒத்துக்க மாட்டாங்க, அது பிரச்சனையாகுன்றதுனால நான் வந்து எனக்கு என்னுடைய பாடி கண்டிஷன் அப்படிதான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் அந்த டைமில் சொல்ல வேண்டியதாக போச்சு. வேறு வழி இல்லாமல் ஃபேமிலி சுச்சுவேஷன்றதுனால அப்படி சொல்ல வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னா, என்னை ஏமாத்தணும்னா ஏமாத்திருக்கலாம், ஏன்னா நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. சரி, ஆனால் அவருக்கு அழகாக நோட்டு போட்டு, நீ இவ்வளோ பார்த்துருக்க, இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி சரி கரெக்டாக மேரேஜ் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணீங்களா அப்படின்னு அவர் தான். நான் ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணும்போது நான் 6 மாசம் கன்சீவா இருக்கேன், 6 மந்த் கன்சீவா இருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணாமல் ரிஜிஸ்டர் பண்ணாம எப்படி நீங்க மேரேஜ் பண்ணீங்க? இதுக்கு மேல உங்களால மூவ் பண்ண முடியாது. சப்போஸ் அதுக்கும் மேல பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன, எதை வச்சு நீங்க பேசுவீங்க, ஃபேஸ் பண்ணுவீங்க? என்ன ஒரு ப்ரூஃப் இருக்கு நீங்க மேரேஜ் பண்ணதுக்கு? இது இன்டர்காஸ்ட்னு சொல்றீங்க, ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லையே சொல்லிட்டு அவர் தான் எங்களுக்கு முன்னாடி நின்று எங்க மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு. அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அவங்களாம். அதுக்கப்புறம் தான் நமக்கு சரி நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு, அது கொஞ்சம் எங்களுக்கு ஸ்ட்ரகிள்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பேபி பிறந்தது. ஃபஸ்ட்டு பேபி வந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறது, அது கொஞ்சம் பிரச்சனையாகவே இருந்தது. சரி, அப்புறம் இவங்க வீட்லேயே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேபி எடுத்துன்னு போயிட்டு அங்கேயே பார்த்துட்டு இருந்தோம். அப்போ என்னாச்சுன்னா, ஃபீட் பண்ணுறப்போ ஒரு 3 மாதத்து பேபி ஃபீட் பண்ணுறப்போ கொஞ்சம் பால் குறையேறிடுச்சின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்களுக்கு பக்கம் அப்படின்னா செங்கல்பட்டு தான். பெரிய ஹாஸ்பிட்டல் வேறன்றதுனால நாங்கள் ஆம்புலன்ஸில் இது பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போனோம். அங்கே வந்து என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 மாசம் இருக்கும்போதே பாப்பா வந்து சரியா ஃபீட் பண்ணிக்கல. அவளுக்கு அப்பப்போ பொறைய இருக்குது, மூக்குல வழியா பால் வந்துட்டே இருந்தது. அதை நாங்கள் வந்து சரியா கவனிக்கல, எனக்கும் தெரியல. அது 1.5 மாசம் 45 நாள் ஊசி போட்ட உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸும், மூக்கில் பால் வர ஆரம்பித்த உடனே என்ன பண்ணிட்டோம், ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் டைம் அட்மிட் பண்ணோம். ஒரு 20 நாள் அதே மாதிரி செங்கல்பட்டில் வச்சுருந்தாங்க, ஐசியூவில் வச்சுருந்தாங்க. திருப்பியும் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. லாஸ்ட்டு ஒரு 2வது மாதம் கம்ப்ளீட் ஆகுது, திரும்பவும் அதே மாதிரியே ஆகுது. ஃபீடிங் பண்ண முடியல, மூச்சு திணறு, மூக்கில் பால் வந்துருச்சு. சரின்னு கூப்பிட்டு போயிட்டு வாலாஜாபாத்தில் பார்த்தா, இல்லை நீங்கள் செங்கல்பட்டு கூப்பிட்டு போங்க அப்படின்னு. இங்கேருந்து ஆம்புலன்ஸ் பிடிச்சி செங்கல்பட்டு கூப்பிட்டு போயிட்டு அங்கே வச்சுருந்தோம். 3 டேஸ்லேயே என்ன பண்ணிட்டாங்க, நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரி நல்லதா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த இது கொடுத்திருப்பாங்க, ஐவி போட்டிருப்பாங்க இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறாங்க. நானும் பிடிச்சிட்டு வந்து உட்கார்றேன். உடனே நான் மடியில் வச்சிருக்கேன், இவர் இருக்காரு, எங்கள் மாமனார் இருக்காரு, எல்லாருமே இருக்கும். ஒரு 2 மாசம் குழந்தை ஃபிக்ஸில் துடிக்குது. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ரிமூவ் பண்ண உடனே அந்த இது வரவோ எங்களுக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. ஃபிக்ஸ் வருதுன்னு உடனே கூட்டு போறோம். பேர் என்னன்னு கேக்குறாங்க. நான் பேர் சொல்றேன், கிருத்திகான்னு சொல்றேன். கிருத்திகா, இது 3 மாச குழந்தை, 9 மாசம் கிருத்திகாவுக்கு தான் டிஸ்சார்ஜ். உங்களை யார் இதை ரிமூவ் பண்ண சொன்னதுன்னு அப்ப சொல்றாங்க. இது எங்களுக்கு தெரியணுமா, அவங்க ரிமூவ் பண்ண சிஸ்டருக்கு தெரியணும். இப்போ என்ன பண்றது? நாங்க எங்களுக்கு குழந்தை தான் முக்கியம், முதல்ல குழந்தைய பாருங்க நாங்க சொல்லிட்டோம். அப்பவே பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்துருச்சு. 9 வயசு பொண்ணுக்கு ரிமூவ் பண்ண வேண்டி அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் சீட் போட வேண்டியது எங்க 3 மாசம் குழந்தைக்கு போட்டீங்க அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தை முக்கியம், நீங்க உடனே எக்மோர் கூட்டு போயிடுங்க. 2வது மாசம் அன்னைக்குதான் ஸ்டார்டே ஆகுது. 1.5 மாசமா நான் ஹாஸ்பிட்டல்ல எக்மோர்லயே வச்சிருந்தோம். இவர் வெளில இருப்பார், ஐசியூலயே நான் இருப்பேன். குழந்தைக்கு ஃபீடும் பண்ண முடியாது. அங்க இருக்கிறவங்க, நான் ஒரே ஒன்று சொல்றேன், நான் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன். அங்க அந்த ஐசியூ வார்டில் இருந்த குழந்தைங்களுக்குலாம் நான் தாய்ப்பால் கொடுத்துருக்கேன். அதுதான் எனக்கு இன்ன வரைக்கும் நான் காப்பாற்றி என்னை இந்த அளவுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது வந்து சின்ன பொடியா போயிட்டு தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு நான் இங்கே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அதுதான் நான் எப்பயுமே நினச்சிப்பேன். என் குழந்தை குடிக்கலனாலும் ஒரு 20 குழந்தைங்களுக்கு நான் ஃபீட் கொடுத்தேன். அதுதான் நாங்க 1.5 மாசம் இவர் கீழே இருப்பாரு, எக்ஸ்மோர்ல கீழே இருப்பாரு, நான் ஐசியூல இருப்பேன். சாப்பாட்டுக்கு மட்டும் வந்து கொடுப்பாரு. அந்த குழந்தைய என்னால பார்க்க முடியாது, தூங்க முடியாது. ஐசியூல இருக்கிறதுனால ஒரு 1/2 hourல 10 நிமிஷத்துல குழந்தைங்க வருவாங்க, உடனே இருந்துச்சுன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. உடனே எனக்கு பயமா இருக்கும், எப்ப எனக்கு இந்த மாதிரி சொல்லிடுவாங்க அப்படின்னு. 1.5 மாசம் போனதெல்லாம் இது வரைக்கும் இவங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது.
இந்த மாதிரி ஒரு பாப்பா இருந்திருக்காங்க, நமக்கு ஒரு அக்கா இருந்திருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க 2 பேருக்குமே இந்த விஷயமே தெரியாது. இது வரைக்கும் இவங்களுக்கு கூட தெரியாது இந்த விஷயம். இந்த மாதிரி இவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பாப்பா இருந்தது அப்படின்றது நாங்கள் சொன்னது கிடையாது. அந்த 1.5 மாசம் வந்து எப்படி போச்சுன்னா, ஒருவேளை சாப்பாட்டு கூட நான் இன்னொருத்தரை நம்பிதான் இருந்தேன். அப்ப வந்து எனக்கு அவர் பேர் சரியா தெரியலைங்க சார். முஸ்லீம் தான் அவரு. நான் ஒருவேளை சாப்பாடு வந்து என்கிட்ட இருந்தது வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டு வந்தேன் சார். ஒரு டைம் வந்து இவங்களுக்கு காலையில வாங்கி கொடுத்துருவேன். நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா அடுத்த வேலைக்கு காசு இல்லை, அது சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டைம் இவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் வெளியில வந்து உட்காந்துக்குவேன். அப்புறம் இதே மாதிரி ஒரு வாரம் அப்படியே பண்ணிட்டே வந்தேன். ஏன்னா இவங்க ஃபீட் பண்றவங்க, குழந்தைக்கு ஃபீட் பண்ணணுன்றதுனால இவங்க வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணணுன்றதுனால நான் வந்து இவங்களுக்கு தான் வாங்கி கொடுப்பேன், நான் சாப்பிட மாட்டேன். அதை வந்து அங்கேயே ஐசியூலயே வந்து இன்னொருத்தர் பேபி வந்து அங்கே அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து முஸ்லீம். அவர் வந்து, தம்பி நான் உன்னை பார்த்துனே இருக்கேன், சாப்பாடு வாங்கிட்டு வந்து தரேன், நீ எங்க சாப்பிட்ற அப்படிங்கிட்டாரு. இல்லைண்ணா நான் எங்கேயும் சாப்பிட்டு வந்துடுவேண்ணா அப்படின்னா. டேய் பொய் சொல்லாத, நானும் ஒரு வாரமா பாக்குறேன், நீ போற வர எங்க சாப்பிட்ற, போலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனாரு. சாப்பிடுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு. அப்பதான் அவர் வந்து கஷ்டம் இருக்கும் இப்படின்னு தெரிஞ்சுதானே பண்ண, இதெல்லாம் தாண்டி தான் வரணும், நீ தான் வந்து இப்ப அவங்களுக்கு சப்போர்ட், நீ இல்லாம அவங்கள வந்து எடுத்துட்டு வர முடியாது. உங்க அம்மா அந்த பொண்ணு உன்னை நம்பி வந்துருச்சு, அதனால நீயும் தெளிவா நல்லா போல்டா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், அவங்களையும் நல்லா பார்த்துக்கணும், உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நான் வரலன்னு சொன்னா கூட வலுக்கட்டாயமா என்னை கூப்பிட்டு போயிட்டு எனக்கு டிஃபன் வாங்கி கொடுப்பாரு, என் ஒய்ஃபுக்கும் வாங்கி கொடுத்து எடுத்துன்னு கொடு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் எனக்கு அப்படி கண்டினியூ ஆச்சு. எனக்கும் சார் ஒருத்தர் வந்து ஒரு வாரம் வந்து நம்ம ஹெல்ப் பண்றாருன்றதுக்காக அவர் கையும் நம்பி இருக்க கூடாது இல்லைங்க சார். எனக்கு என்னாச்சுன்னா, நான் கம்பெனி பசங்களுக்கு கால் பண்ணேன், இந்த மாதிரி இருக்கேன்டா, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் பைசா போட்டு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு ஒரு 10 to 15 days அப்படியே போச்சுங்க சார். ஒரு செலவுக்குமே அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்கிட்ட பைசா இல்லை, என்ன பைசாவே பண்றதுன்னு இல்லாம தெரியாம 45 நாள் ஹாஸ்பிட்டல்ல சமாளிக்கணும். சாப்பாடு 3 வேளை சாப்பாடு சார், துணி துவைக்கிறது, ட்ரெஸ் ஒரு செட்டு என்கிட்ட இருந்ததுங்க சார். அந்த ஒரு செட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு, ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து அது இந்த கம்பெனில இருந்து வாங்கின அமௌண்ட்டை நான் செலவு காலி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றது தெரியாம மறுபடியும் பசங்கள்கிட்ட போய் கேட்டேன். அவனுங்களும் வந்து இவன் சும்மா கேட்டுட்டே இருக்கான்ற மாதிரி நினைச்சிருவாங்கன்னு நான் எனக்கு ஆன்லைன்ல இந்த ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றது, பாஸ்போர்ட் அப்ளை பண்றது இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சதுனால கேட்டேன் சார். நான் இந்த மாதிரி பசங்க யாருன்னா இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு. ஒருத்தருக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ஒரு ப்ரௌசிங் சென்டர் போனேன் சார். ஆக்சுவலி எனக்கு வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்மெல்லு நமக்கு வந்து தெரியும் சார், ஆனா மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அந்த ப்ரௌசிங் சென்டர் உள்ள போயிட்டு நான் எப்பவும் நார்மலா போற மாதிரி போயிட்டேன். நோட்ல என்ட்ரி போட்டு இப்போ உட்காந்துட்டேன் சார். உட்காந்துட்டு சிஸ்டம் வந்து கேட்டேன், எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. இப்போ உட்காந்து சிஸ்டம் ஆன் பண்ணி ஒரு 5 செகண்ட் கூட ஆகல, தம்பி இங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்தாங்க. சொல்லுங்க சார் அப்படின்னா. இல்லப்பா இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போறேன் சார் அப்படின்னு. யாருக்குன்னாங்க. என் ஃப்ரெண்டுக்கு தான் சார், நான் பண்ணிக்குவேன், எனக்கு தெரியும். இல்லை இப்போ அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகாது, நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வெளில வந்து சரி அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது போல, அப்புறம் வேற எதனா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்து நின்னேன். அதுக்கப்புறம் சரி நீ போப்பா, நான் இன்னும் கொஞ்சம் வெளியே நில்லுப்பான்னு வெளியே நிற்க வச்சுட்டு ரூம்ல ஸ்ப்ரேல அடிச்சு விட்டாங்க. ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சது என் மேலே அவ்வளோ ஸ்மெல் வருது. என் ட்ரெஸ் வந்து துவைக்காம ஒரு மாசம் அப்படியே போட்டுட்டே இருக்கும், அவ்வளோ ஸ்மெல் வருதுன்றது எனக்கு. நான் சும்மா அலசி தான் சார் போட்டுனது. அந்த ஸ்மெல் வருதுன்றது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க கூட அதை பற்றி எனக்கு எதுவும், ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற ஸ்மெல்லுக்கு அது தெரியலைங்க சார். அது ஒரு ப்ரௌசிங் சென்டர் இருந்தாலும் அந்த மாதிரி தெரிஞ்ச முன்னே ஓ இதுதான் நமக்கு ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து நாம் எப்படி இருந்தாலும்
வெளியில காமிச்சிக்கிறது நல்லதா காமிச்சிங்கன்னா தான் நமக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அண்ணங்கிட்ட வந்து அண்ணா இந்த மாதிரி சோப்பு வேணும், நான் குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு சோப்புலாம் கொஞ்சம் வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு அதே ப்ரௌசிங் சென்டர் போனேன் சார். அதே ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு அங்கேயே அப்ளை பண்ணிட்டு எனக்கு பிரிண்ட் காப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல சார், ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். நானாவது பரவாயில்ல, ஐசியூல ஏசி ரூம்ல படுத்துட்டு இருப்பேன், குழந்தைய பார்த்துட்டு இருப்பேன். இவர் வெளியே படுக்கணும், அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் தான் இருக்கணும் குழந்தை பக்கத்துல. வெளியே கொசுக்கடியில தான் கொசுவத்தி ஏற்றி வச்சுன்னு இருப்பாரு. எப்படியும் ஒரு 45 நாள் சமாளிச்சிட்டோம். குழந்தைக்கு வந்து நான் சாப்பிட்டு வந்து பார்ப்பேன், ஐவி இங்க இருக்கும், கழுத்துல இருக்கும், காலில் இருக்கும், மாத்தி 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 போட்டுட்டே இருப்பாங்க. சொல்லவே மாட்டாங்க, என்னதான் நடக்குதுன்னே சொல்ல மாட்டாங்க. நீங்க வெளியே போயிடுங்க, நீங்க வெளியே போயிடுங்கன்னு மட்டும் என்னையும் சொல்லுவாங்க அடிக்கடி. குழந்தைக்கு என்ன அது எதுன்னு சொல்லவே மாட்டாங்க. லாஸ்ட் நாள் ஃபீட் பண்றேன் இல்லட்டாங்க. சரி ரைட், அவ்வளவுதான், என்ன பண்றதுக்கு. நான் மேல இருக்கேன், இவர் கீழே இருக்காரு. யார்கிட்ட சொல்லி அனுப்புறது? நான் போனு கிடையாது, எதுவுமே இல்லை அந்த டைம்ல. இவருக்கு மட்டும்தான் போன் இருந்தது. கீழே ஓடி போய் சொல்லி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு 4:30 மணிக்கு விடிய காலையில. சரி நம்ம குழந்தை முக்கியம், என்ன பண்றதுன்னு வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி குழந்தைய எங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போறது, அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போறதான்னு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. எங்க அப்பாவும் விடலை, நான் தானே பார்த்தேன், நான் பண்ணிக்கிறேன், என் ஊர்லயே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்லயே பண்ணிட்டோம். அங்கேயும் வந்து ஒரு பிரச்சனை இருந்தது. பிரச்சனை குழந்தை எங்க, ஏன்னா இவங்க ஒரு இந்த கஷ்டன்றதுனால எங்க ஊர் தண்ணி போக கூடாது, அந்த இடத்துல பண்ணக்கூடாது, அந்த இடத்துல உங்களுக்கு அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கேயே இவங்க ரிலேஷன் வீட்டுக்கு ஒரு மெனையிலேயே, அந்த வீட்டு மெனை, வீடு கட்ட வேண்டிய இடம்லாம் அங்க காலி இடம்லாம் இருக்கு. அப்புறம் அவங்கள்ட்ட பேசி சரி இப்ப என்ன பண்ண முடியும், இப்ப போய் இடம் இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளை நம்பி வந்துட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க, எங்களுக்கு தான் பண்ணி ஆகணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கேயே தகனம் பண்ணி எல்லாமே அங்கேயே இது பண்ணேன் சார். நான் லவ் மேரேஜ், அதுவும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் சார். ஏன்னா வெளியில வந்து பப்ளிக்கா வந்து எப்படி சொல்றாங்கன்னா இன்னும் ஜாதி பாக்குறாங்க, இன்னும் இது பண்றாங்க அப்படின்லாம் வந்து இப்ப கூட இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, இன்னும் இதுதான் பாக்குறாங்களா, இன்னும் இதெல்லாம் பேசுறாங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதே பேசுற ஆளுங்க அக்செப்ட் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க சார், யார் ஒருத்தருமே சார். ஒரே கட்சியில இருக்காங்க, அந்த கட்சியில இருக்கிறவங்களே அவங்க கட்சியில இருக்கிற இன்னொருத்த கம்யூனிட்டிக்கு கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க சார். இதுதானே சார் உண்மை, இதுதான் சார், இதான் நிதர்சனம் சார். இது எவ்வளவு பெரிய ஆளுங்க எங்க போய் எப்படி பேசினாலும் கடைசியில எங்க வந்து நிப்பாங்க அப்படின்னா ஜாதின்ற ஒரு இடத்துல கண்டிப்பா எல்லாருமே வந்து நிக்கிறாங்க சார். இது வந்து இது எப்படி மாறும் எப்ப மாறும்னு தெரியல சார். இதனால நாங்க எவ்வளவு ஃபேஸ் பண்றோம், இன்னைய வரைக்கும் நாங்க என்னென்ன ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா சார், எங்களுக்குமே வந்து யாராச்சும் மேரேஜ் கூப்பிடுவாங்க, ஏதோ ஒரு மேரேஜ் போகலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணணும், பசங்களோட போகணும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் சார். நான் எங்களுக்கு இது வரைக்கும் யாருமே வந்து எங்க அண்ணன் வீட்டுல இருந்து இப்போ ஒரு எங்க அண்ணன் அவங்க சைட்ல, அவங்க அது எங்க அண்ணனுடைய மாமியார் சைடு, அவங்க யாருன்னா ஃபங்க்ஷன் கூப்பிட்டா இல்லை எங்க பெரியப்பா பெரியம்மா இவ்வளவுதான் சார் கூப்பிடுவாங்க. அதுக்கு அதை தாண்டி இது வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் போனதும் கிடையாது, எங்களை யாரும் கூப்பிடவும் கிடையாதுங்க சார். இவங்க வீட்லேயும் சரி அந்த அளவுக்கு யாரும் வந்து இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா கூப்பிட்டா இவங்க வருவாங்களா அப்படின்றதுனால அவங்க சைடில் வந்து விட்டுடுறாங்க. எங்கள் சைடில் இங்கேருந்து அவனை போய் கூப்பிடணுமா அப்படின்னு விட்டுடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே கொஞ்சம் தூரமாக தான் சார் பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டம் சார் இந்த லைஃப் வந்து.